கறி விருந்துக்கு போகலாங்களா? அப்பாவோட ஃப்ரெண்டு வீட்டில் கறி விருந்துங்க. இந்த கோழி வந்து அடுத்த நாள் காலையில் உயிரோடு இருக்க மாட்டேன்னு தெரியாமல் போஸ்ட் கொடுத்துட்ருக்குதுங்க. நைட்டே போயிட்டுங்க, வெங்காயம் தொளிக்கிற கால் வேணும்னு சொல்லிட்டு நான் அப்பா அம்மா 3 பேர் போயிருந்தேங்க. நம்ம வீட்டிலேருந்து பக்கம் தானுங்க. போயிட்டு நான் வந்தாச்சுங்க. சிக்கன் 4.5 கிலோங்க, மட்டன் 4.5 கிலோ. நம்ம வீட்டு ஆளுகளே தான் சாப்பாடு செஞ்சது எல்லாமே நம்மளே செஞ்சுட்டேங்க. ஆள் உள்ளிங்க, போன வருஷம்லாம் ஆள் விட்டுருந்ததுங்க. அது கொஞ்சம் ஆள் வந்து சொதப்பிட்டாங்க. அதனால சரி நம்ம வீட்டாளிகளே செஞ்சிடலான்னு சொல்லி நாமளே செஞ்சுட்டோங்க. சிக்கன் வந்து நாட்டுக்கோழிங்க. இங்கே மேய்ஞ்சனாலே என்னது இல்லைங்க, அது சரியான டேஸ்ட்டுங்க. அவங்க ரிலேட்டிவுமே சொன்னாங்க, சூப்பராக இருக்குது, சூப்பராக சமைச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. மசாலாவுமே ஒரு காரணமாக இருக்கலாங்க. நம்ம வீட்டு மசாலா தானுங்க. மிளகு பொடி வந்து நாமளே அரைச்சாச்சுங்க. காய வச்சு எல்லாம் வறுத்து எல்லாமே அரைச்சனாலே என்னது இல்லைங்க, எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. 20 பேத்துக்கு 9 கிலோ கறிங்க. அதுவுமே சாயந்தரத்துலேயே முடிஞ்சிருச்சுங்க. மறுபடியும் சாயந்தரம் போய் ஒரு 2 கிலோ வெட்டிட்டு வந்து மறுபடியும் சமைச்சிட்டு இருந்தேங்க. செம்மையாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணுங்க. மிளகுடியுமே ஒரு மாதிரி டார்க்காக, அது ஒரு மாதிரி சூப்பர் டேஸ்ட் கொடுத்துங்க. முக்கியமாக மிளகுடி காரணங்க. 2வது வந்து கறியுமே நல்ல கறியாக இருந்ததுங்க. அது ஒரு மாதிரி செம்மையாக இருந்துச்சுங்க. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க, செம்மையாக இருந்துச்சு. நான் வந்து ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனாலே நானே நிறைய சாப்பிட்டேன்னு தான் சொல்லணுங்க. சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவல். எல்லாருமே சொல்லிட்டாங்க, வந்தவங்க எல்லாமே யார் சிக்கன் செஞ்சா யார் மட்டன் செஞ்சான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அம்மா தான் சிக்கன் செஞ்சாங்க, நான் மட்டன் செஞ்சேனுங்க. எல்லோரும் வந்துட்டு சூப்பராக இருக்குடா அப்படின்னாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. நம்ம இந்தளவுக்கு சமைக்கிறக்கு ஆகிட்டோமா. 20 பேத்துக்கு சிக்கன் மட்டன் செய்கிறதெல்லாம் கொஞ்சம் பெருசு தானுங்க. நம்ம வீட்டுக்கு செய்வோங்க, வெளியில் போய் செஞ்சது இல்லைங்களா. ஃபஸ்ட் டைம் செஞ்சனால எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொன்னேன்னு ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சுங்க. சிக்கன் தனியாக எடுத்து வறுத்துட்டோங்க, மட்டன் தனியாக எடுத்து வச்சாச்சுங்க. சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு வச்சுருந்தோம்.